நோய்வாய்ப்பட்டன. மூஃபாசா தனது தாய் மற்றும் தந்தையிடம், எந்த மலைகளில் இருந்து ஒளி பிரகாசிக்கிறது? அவனுடைய அம்மா சொன்னார், அந்த இடத்தின் பேர்மையிலே ஒரு நாள் கண்டிப்பாக அங்கு செல்வோம். எல்லாமே இருக்கிறது. அங்குள்ள விலங்குகள் மிகவும் அமைதியான வாழ்க்கை வாழ்கின்றன என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த உரையாடல்களின் போது ஒரு நல்ல விஷயம் நடந்தது. மழை பெய்யத் தொடங்கியது. இதைக் கண்டு அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியில் நடனமாடின. அவர்களின் மகிழ்ச்சி எப்போது துரதிர்ஷ்டமாக மாறும் என்று அவர்களுக்குத் தெரியவில்லை. மழை அதிகரித்ததால் இங்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த வெள்ளத்தில் பல விலங்குகள் நீரில் மூழ்கத் தொடங்கின. அதே பாயும் நீரில் முஃபாசாவும் விழுந்தது. அவனை காப்பாற்ற அவனுடைய அப்பா தண்ணீரில் குதித்து எப்படியோ அவனை வாயை பிடித்து காப்பாற்றினார். அவரும் நீரில் மூழ்குவதற்கு முன் முஃபாசாவை மற்ற கற்களை நோக்கி வீசுகிறார். எங்கிருந்து அவனுடைய அம்மா அவனை தன் பக்கம் அழைக்க முயன்றாள். ஆனால் முஃபாசா பயந்தாள். அப்போது திடீரென ஒரு யானையும் தண்ணீருடன் இங்கு வந்தது. யானை மோதியதால் முஃபாசா நின்றிருந்த பாலம் உடைந்து மீண்டும் தண்ணீரில்